சரித்திரத்தில் போய் பார்த்தீங்கன்னா, அதாவது ஹிஸ்ட்ரி 1300 1300 1300 1500 இப்போ நம்ம 2023 இருக்கோம்ல. நான் சொல்றது 1400 1500 1200 800 அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லயும் சரி, இந்தியாவிலையும் சரி, இந்தியாவை விட்டு வெளியவும் சரி, ஏகப்பட்ட ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் இதையெல்லாம் நிறுவனது யாருன்னா, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இந்த வேதத்தை வாசித்து தேவனுடைய உதவியோட செல்வ செழிப்பாக வாழ்ந்து லாபத்தை எடுத்து காசை எடுத்து ஒரு ஊருக்கு போய் கோடான கோடி ரூபாய் மதிப்புல உள்ள காசை கொட்டி பெரிய பெரிய காலேஜ் ஸ்கூலை கட்டியிருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் மட்டும் நூற்றுக்கணக்கான யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கு. நான் சொல்றது மிகவும் பெரிய, சும்மா 1 ஏக்கர் 2 ஏக்கர்லாம் கிடையாது, நூற்றுக்கணக்கான ஏக்கர். நம்ம சென்னையில் 800 ஏக்கருக்கு மேலெல்லாம் பெரிய பெரிய காலேஜஸ் இருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1900 நிறுவப்பட்டது. யாரால நிறுவப்பட்டது தெரியுமா? ஒரு மனுஷன் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த ஊர் மக்களுக்கு நல்லது செய்யணும், இவங்களுக்கு சுவிசேஷத்தை மட்டும் சொல்லி கொடுக்கறது இல்லைங்க. சபையினுடைய பணி வெறும் சுவிசேஷத்தை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு, ஆமா இயேசு ஏத்துக்கிட்டியா அவள்தான் போ, செத்தானா மோட்சம் போ, அப்படி இல்லை. ஒரு நல்ல வாழ்க்கையை, ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை. ஒரு வேலைக்கு போறியா, அந்த வேலையில் எப்படி சிறப்பா வேலை செய்ய போற கற்றுக்கோ. ஸ்கூலுக்கு வா, உடம்பு சரியில்லையா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வா, ஊசியை போட்டுக்கோ, போ, நல்லா வாழ்ந்துரு, இயேசு உனக்கு சுகத்தை தருவாரு. ஆனா விசுவாசம் இல்லையா, சரி பரவாயில்லவா அந்த ஊசியை போட்டு. இந்த மாதிரி நம்ம ஊர்ல இந்த குஷ்டரோகம்னு நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஒரு 30-20 வருடங்களுக்கு முன்னாடிலாம் குஷ்டரோகம் இருந்திருக்கு. பார்த்துருக்கீங்களா? குஷ்டரோகம் நிறைய ஊர்ல, நம்ம ஊர்லலாம் இருக்கும். ஆனா இந்த ஊர்ல ஒரு சயின்டிஸ்ட் நம்ம ஊர்ல, நான் சொல்றது இந்தியாவில், அவர் சொல்றாரு இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள்ல இந்தியாவில் குஷ்டரோகமே இருக்காதுன்னு சொல்லி மருந்துகளை உண்டாக்கி எல்லா இடத்துலயும் அனுப்பிச்சிருக்கிறாங்க. வீட்டில் உட்காந்து தூங்கிட்டு இல்லைங்க, டுக் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு பொறுப்பு இருக்கு இந்த பூமியில. இந்த பூமியை பிசாசு எப்படி நாசமாக்கணுமோ அப்படி நாசமாக்கிட்டு இருக்கான். உங்க குடும்பத்தை நீங்க சும்மா இருந்தீங்கன்னா நாசமாக்கி அழிச்சு ஒண்ணு இல்லாம ஆக்கி விட்டுருவாங்க. சும்மா இருந்தீங்கன்னா போதுங்க, நாசமாக்கி அழிச்சு கண்ணீர், வேதனை, கவலை எல்லாத்தையும் கொடுத்து நாசமாக்கிடுவான். நான் அதிகாரத்தை எடுத்து ரெஸ்பான்சிபிளா வாழணும். என் குடும்பத்தை கட்டணும், என் குடும்பத்தில் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லார் குடும்பத்தையும் கட்டணும். அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்மளால முடியுமா? கண்டிப்பா முடியும், கண்டிப்பா முடியும். அதுக்கு தான் 4D, அப்பாவை போல அவரை பின்பற்றுகிறவராக நான் இருக்க வேண்டும். இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது கிடையாது, சும்மா ஏதோ வாழ்ந்துட்டு போறது இல்லை. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும், நான் சொல்றேன், நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம எல்லாம் சரித்திரம் படைப்பதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.